الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وآله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا لا تلهكم أموالكم ولا أولادكم عن ذكر الله ومن يفعل ذلك فأولئك هم الخاسرون صدق الله العليم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருநாமம் கொண்டு ஹுத்பாவை ஆரம்பம் செய்கின்றேன். இந்த உலகத்திலே ஏராளமான தன்னுடைய படைப்பினங்களை எல்லாம் படைத்து பரிபாலித்து போஷிக்கக்கூடிய ஏகநாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தெனும் கருணையும் சலாமெனும் ஈடேற்றமும் இந்த உலகத்துக்கு ஒரு அருட்கொடையாக, மனித குலத்துக்கு ஒரு மாணிக்கமாக வந்துதித்த எமது உயிரிலும் பிரிய கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பேரிலும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடந்த அருமை சஹாபாக்கள், உத்தமர்கள், நல்லோர்கள், கியாம நாள் வரை வரக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்கள் அனைவர் பேரிலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அருளை பொழிந்தருள்வானாக. புனிதமான ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இறையில்லமாம் அல்லாஹுடைய மாளிகையில் நேர காலத்தோடு இத்திகாஃப் நியத்துடன் வந்தமர்ந்திருக்கும் அல்லாஹுடைய நல்லடியார்களே, அருமை பெரியோர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த விடயங்களை எம்முடைய வாழ்க்கையிலே எடுத்தொழுகுமாறு எங்களுக்கு கட்டளை பிறப்பித்திருக்கிறானோ அத்தகைய அல்லாஹ்வுடைய கடமைகளுக்கு மதிப்பளித்து எவைகளை நாம் செய்யக்கூடாது என்பதாக எங்களை தடை செய்து வைத்திருக்கிறானோ அவைகளை முற்றுமுழுதாக தவிர்த்து நடக்குமாறு முதல் அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கிறேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே மிகவும் குறுகிய கால வாழ்க்கைக்காக வேண்டி எங்களை அனுப்பி வைத்திருக்கிறார். இந்த உலக வாழ்க்கை தற்காலிகமான ஒரு வாழ்க்கையாக இருந்து கொண்டிருக்கிறது. நிரந்தரம் இல்லாத உலக வாழ்க்கையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு அழிந்து போகக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருந்து கொண்டிருக்கின்றது. மௌத்துக்கு பின்னாலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கெல்லாம் ஒரு நிரந்தரமான ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிறான். நீடூடி காலமான ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிறான். ஒரு முடிவே இல்லாத ஒரு ஆகிரத்துடைய வாழ்க்கை எங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, எந்த காரியத்தை நாம் செய்தாலும் எமக்கு மௌத்து இருக்கிறது என்ற சிந்தனையோடு நாம் வாழ வேண்டும். நாம் செய்யக்கூடிய காரியத்தை அல்லாஹ் விரும்புவானா? அதிலே எனக்கு விமோசனம் இருக்கின்றதா? நான் செய்யக்கூடிய தொழிலை நான் நல்ல முறையிலே ஹலாலான முறையில் அமைத்திருக்கிறேனா? நான் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் எப்படி இருந்து கொண்டிருக்கிறது என்பதை ஒவ்வொரு நிமிடமும் நாங்கள் எங்களை சுய விசாரணை செய்து கொண்டோ ஆகிரத்தின் பக்கமாக மறுமையுடைய சிந்தனை உள்ளவர்களாக நாங்கள் வாழ வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, அருமை பெரியோர்களே, எம்முடைய காலம் இருக்கிறதே மிகவும் பெருமதியான ஒரு காலத்தை அல்லாஹ் நமக்கு தந்து வைத்திருக்கிறார். ஒரு பெருமதியான ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை நாங்கள் வீணாக கழித்து விடுவோம் என்றால் இந்த உலகத்தில் மட்டுமல்ல, நாளை மறுமையிலே நீடூடி காலமான அந்த ஆகிரத்துடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய நஷ்டவாளிகளாக நாம் ஆகிவிடுவோம்.
இதனாலே தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வல் அஸ்ரி என்று காலத்தை சத்தியம் செய்வதற்காக காலத்தை பயன்படுத்தி இருக்கிறான். எந்த மனிதன் இந்த காலத்தை வீணாக்கி விடுகின்றானோ அவன் மிகப்பெரிய ஒரு நஷ்டவாளியாக மாறிவிடுகின்றான். மனித வாழ்க்கையிலே 3 பருவங்கள் இருக்கின்றது. சிறிய பிராயம், வாலிப பருவம், வயோதிப பருவம். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இதிலே சிறு பிராயம் எப்படியோ கழிந்து சென்றுவிடும். ஆனால் வயோதிபம் இருக்கின்றது, இயலாமையிலே அது சென்று விடுகின்றது. இந்த வாலிப பருவம், இளமை பருவம் மிக முக்கியமான ஒரு பருவமாக இருந்து கொண்டிருக்கிறது. இதனாலே தான் நாளை மறுமையிலே நடைபெறக்கூடிய இந்த விசாரணைகளை பற்றி சொல்லும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை மறுமையிலே ஒரு மனிதனிடத்திலே 4 கேள்விகள் கேட்கப்படும் வரையிலே அவன் வைத்த காலை நகர்த்த முடியாது என்பதாக சொல்லிவிட்டு, முதலாவதாக அவனுடைய வாழ்க்கை எப்படி கழித்தாய் என்று மனிதனிடத்திலே விசாரணை செய்துவிட்டு, இரண்டாவதாக அவனுடைய வாலிபத்தை பற்றி அல்லாஹ் நாளை மறுமையிலே விசாரணை செய்வான். வாழ்க்கையிலே வாலிபமும் இருந்து விட்டாலும் சரிதான், வாலிபத்தை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமையிலே தனிமையிலே ஒரு விசாரணை செய்ய இருக்கிறான் என்பதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு வாலிபரை பார்த்தும் நாளை மறுமையிலே, வாலிபர்களே உங்களுடைய ஒவ்வொரு நிமிடமும் எப்படி கழிந்தது, பெருமதியான விலை மதிக்க முடியாத இந்த வாலிபத்தை அல்லாஹ் நமக்கு தந்து இந்த வாலிபத்தை எப்படி கழித்தோம், எங்களுடைய கால நேரங்கள் எப்படி செலவு செய்யப்பட்டன, ஒவ்வொரு நிமிடமாக ஒவ்வொரு வாலிபரும் நம்முடைய வாலிப காலத்தை எப்படி கழித்தோம் என்று அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்லாத வரையிலே நாளை மறுமையிலே இந்த வாலிபன் வைத்த காலை நகர்த்த முடியாது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். வாழ்விலே மிகவும் சிறப்பான மிகவும் முக்கியமான காலகட்டம் தான் எங்களுடைய இளமை பருவம், வாலிப பருவம். இதனாலே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 5 நிலைமைகள் வருவதற்கு முன்னால் உங்களுடைய 5 நிலைமைகளை நல்ல முறையிலே பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்பதாக சொல்லிவிட்டு முதன்மையாக சொல்லுகின்றார்கள், ஷபாபக கப்ல ஹரமிக், உன்னுடைய வாலிப பருவத்தை வயோதிபம் வருவதற்கு முன்னால் நல்ல முறையிலே பயன்படுத்தி கொள் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். மேலும் சொல்கின்றார்கள், உனக்கு சுகையினம் ஏற்படுவதற்கு முன்னால் உன்னுடைய நல்ல சுகத்தை நல்ல முறையிலே பயன்படுத்தி கொள். உனக்கு வறுமை வருவதற்கு முன்னால் உன்னுடைய செல்வ பாக்கியங்களை நல்ல முறையிலே பயன்படுத்தி கொள். உனக்கு வேலை வெட்டிகள் வருவதற்கு முன்னால் ஓய்வு நேரத்தை நல்ல முறையிலே பயன்படுத்தி கொள். ஒட்டுமொத்தமாக மௌத்து வருவதற்கு முன்னால் உன்னுடைய இந்த ஹயாத்தை நல்ல முறையிலே பயன்படுத்தி கொள் என்பதாக அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கும் கூட உன்னுடைய வாலிபத்தை உன்னுடைய வயோதிபம் வருவதற்கு முன்னால் நல்ல முறையிலே பயன்படுத்தி கொள் என்பதாக முதன்மைப்படுத்தி வாலிபத்தை நல்ல முறையிலே பயன்படுத்துமாறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் என்றால், இளமை பருவம் இருக்கின்றது, அல்லாஹ் பலமுள்ளதாக, ஆற்றல் உள்ளதாக, வலிமையுள்ளதாக ஆக்கி வைத்திருப்பதெல்லாம் அவனுடைய வணக்க வழிபாடுகளிலே, தொழுகையிலே, குர்ஆன் ஓதுவதிலே, நல்ல கர்மங்களிலே ஒவ்வொரு வாலிபரும் தன்னுடைய வாலிபத்தை பயன்படுத்த வேண்டும் என்பதற்குத்தான் அல்லாஹ் இந்த வாலிபத்தை தந்து வைத்திருக்கிறான். வாலிபத்திலே செய்யக்கூடிய அமல்களை வயோதிபத்திலே செய்ய முடியாது. இப்பொழுது அவன் பலவீனமடைந்து விடுகின்றான், ஆற்றல்கள் குறைந்து விடுகின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாலிபத்தை நல்ல முறையிலே பயன்படுத்தியவர்களுக்கு வயோதிபத்திலே அமல்கள் செய்ய முடியாத ஒரு கட்டம் வரும்போதோ வாலிபத்திலே செய்த இந்த அத்துணை நன்மைகளையும் பதிவு செய்து கொண்டிருக்கிறான் என்பதாக
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாலிபத்தை, இளமையை நல்ல முறையிலே பயன்படுத்திய மனிதன் அவனுடைய வயோதிப பருவத்திலே எதையுமே செய்ய முடியாத ஒரு கட்டம் வரும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வயோதிப பருவத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாலிபத்திலே செய்த இந்த அத்துணை நன்மைகளையும் இந்த வாலிபர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இவ்வுலகத்தில் மட்டுமல்ல நாளை மறுமையிலும் இந்த வாலிபத்தை நல்ல முறையிலே கழித்தவர்களுக்கு எந்த நிழலும் இல்லாத நாளை மறுமையிலே அல்லாஹ் தன்னுடைய நிழலிலே அவனுக்கு நிழல் கொடுக்கின்றான். அல்லாஹ் அந்த வாலிபர்கள் நல்ல முறையிலே தன்னுடைய வாலிபத்தை பயன்படுத்தியவர்களுக்கு அல்லாஹ் அவன் நிழல் கொடுக்கின்றான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி வைத்தார்கள். என்றால் ஒரு வாலிபன் அவனுடைய வாலிபத்தை நல்ல முறையிலே பயன்படுத்தக்கூடிய சந்தர்ப்பத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த வாலிபனுக்கு நிழலே கிடையாது. அந்த நாளை மறுமையிலே அல்லாஹ் அந்த வாலிபனுக்கு 7 பேருக்கு நிழல் கொடுக்கும் போதோ இந்த வாலிபனுக்கும் நல்ல முறையில் வாலிபத்தை பயன்படுத்திய வாலிபனுக்கும் அல்லாஹ் நிழல் கொடுக்கின்றார். கியாமத்துடைய நாளையிலே சூரியன் 9,88,00,000 மைல்களுக்கு அப்பால் இருந்து கொண்டிருக்கும் போதோ ஒவ்வொரு வாலிபரும் வியர்வையிலே தத்தளித்து கொண்டோ அவன் செய்த பாவத்தின் அளவோ சிலர்களுடைய வியர்வைகள் கரண்டை கால் வரைக்கும், இன்னும் சிலர்களுடைய வியர்வை அவர்களுடைய இடுப்பு வரைக்கும், இன்னும் சிலர்கள் வியர்வையிலே மூழ்கி தத்தளித்து கொண்டிருக்கும் போதோ எங்கே அந்த வாலிபர்கள் ஷாபுன் நஷ்பாதத்தில்லா அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளிலே பள்ளிவாயலிலே உள்ளம் லைத்திருந்த இப்படிப்பட்ட வாலிபர்கள் எங்கே என்று அல்லாஹ் அழைத்து நாளை மறுமையிலே அவர்களுக்கு நிழல் கொடுக்கின்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எவருடைய இளமை நல்ல முறையில் பயன்படுத்தப்படுகின்றதோ அவர்கள்தான் வாழ்க்கையிலே சிறந்த சாதனைகளை அவர்கள் அடைந்து கொள்கின்றார்கள். அவர்களிடம் ஈமானிய பலமும் இஸ்லாமிய பண்பாடும் சத்தியத்தை நிலைநாட்ட வேண்டும் என்ற இலட்சிய வேட்கையும் அவற்றுக்கான தேடுதலும் எந்த வாலிபரிடத்திலே இருக்குமோ அவர் தான் இந்த உலகத்தில் மட்டுமல்ல நாளை மறுமையிலும் அந்த வாலிபர் வெற்றி பெறக்கூடியவராக இருந்து கொண்டிருப்பார். இஸ்லாமிய வரலாற்றிலே சாதனை படைத்த இளைஞர்கள், யுவதியர்களுடைய பட்டியல் ஹஜரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முதல் ஹஜரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஆகியோர் முதல் இன்றைய இளைஞர்கள், யுவதியர்கள் வரை அவர்களுடைய சாதனை நீண்டு கொண்டே சென்று கொண்டிருக்கின்றது. கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த சிந்து சமவெளியிலே இந்த தீனை இஸ்லாத்தை அறிமுகம் செய்த முஹம்மது இப்னு காசிம் என்ற வாலிபர் 20 வயதை அடையாத ஒரு இளைஞராக இருந்தார். ஸ்பெயினிலே இஸ்லாம் பரவுவதற்கு ஒரு 18 வயதுடைய வாலிபர் தாரிக் இப்னு ஜியாத் அவருடைய ஈமானிய உணர்வுதான் அந்த நாட்டிலே இஸ்லாம் பரவுவதற்கு காரணமாக அமர்ந்திருந்தது. சாம்ராஜ்யத்திலே இஸ்லாம் வளர்ச்சி அடைவதற்கு காரணமாக இருந்தவர் ஒரு 20 வயதுடைய முஹம்மது இப்னு ஃபாத்திஹ் என்ற ஒரு வாலிபராக இருந்திருக்கின்றார் அல்லவா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திலிருந்து மௌத்தாகும் போதோ ஹஜரத் உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை 17 வயதிலே ஒரு பெரும் படைக்கு தளபதியாக, ஒரு அமீராக அங்கு நியமித்து வைத்துவிட்டு மரணித்திருக்கின்றார்கள் அல்லவா. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வஹி இறங்கிக் கொண்டிருந்த போதோ இந்த வஹியை எழுதுவதற்காக ஒரு 15 வயதுடைய சிறுவர் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நியமிக்கப்பட்டார்கள் அல்லவா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தை விட்டு பிரியும் போதோ இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு 13 வயதிலே அவர்கள் இந்த சமுதாய பேரறிஞராக இந்த உலகத்திலே குர்ஆனுக்கு விரிவுரை செய்த அத்துணை விரிவுரையாளர்களுக்கும்
தலைவராக ரைசுல் முஃபஸ்ஸிரீனாக காணப்பட்டார்கள் அல்லவா. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மதீனாவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை போதிப்பதற்கு ஒரு வாலிபர் முஸ்அப் இப்னு உமைர் அவர்களை நியமித்தார்கள். அபூசீனியாவுக்கு முதலே ஹிஜ்ரத் சென்றவர் ஒரு அந்த வாலிப கூட்டத்தினர்களாக இருந்திருக்கிறார்கள். யமன் நாட்டுக்கு நீதிபதியாக ஒரு வாலிபர் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நியமித்தார்கள் அல்லவா. ஒரு வாலிபர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார். வேற்று மதத்திலிருந்து ஒரு சகோதரர் இஸ்லாத்தை ஏற்று அவர் இஸ்லாத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபைகளில் அமர்ந்து கொண்டு நபி அவங்களுடைய அழகான உபன்யாசங்களை கேட்டு தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உண்டாக்கி தக்குவாவோடு இறையச்சத்தோடு அல்லாஹ்வுடைய மாளிகையோடு பள்ளி வாயிலோடு தன்னுடைய வாழ்க்கையை கழித்த அந்த வாலிபர் 7 வருடங்கள் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்துவிட்டு உலகத்தை விட்டும் பிரிந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாலிபருடைய பிரிவை பற்றி சொன்னார்கள். இஹ்தஷர் ரஹ்மான் லிமௌத்தி சஅத் இப்னு முஆத். இந்த சஅத் இப்னு முஆத் அவருடைய மரணம் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய அர்ஷ் அவருடைய மௌத்தை, அவருடைய மௌத்துக்காக அல்லாஹ்வுடைய அரிசி அது குலுங்கியது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வாலிபரை பற்றி ஒரு 7 வருடங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு கூட இருந்து நபியுடைய பாசறையிலே இல்மை கற்று தக்வாவை உண்டாக்கி பள்ளி வாயிலோடு உள்ளம் லயித்து ஒரு வேற்று மதத்திலிருந்து வந்த ஒரு வாலிபர் 7 வருடங்களிலே என்ன சாதனை படைத்திருக்கிறார். அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தினார் அல்லவா. அல்லாஹ்வுக்கு விருப்பமான முறையிலே தன்னுடைய ஆசைகளை கட்டுப்படுத்தி உலகத்துடைய ஆசா பாசங்களுக்காக இணங்கிக் கொள்ளாமல் அல்லாஹ்வுடைய இந்த உண்மையான மார்க்கத்தை ஏற்று அல்லாஹ்வுடைய நபியுடைய தீனை அவர்கள் உலகத்திலே நிலைநாட்டிக் கொண்டு 7 வருடங்கள் தான் நபி அவங்களோடு உலகத்திலே வாழ்ந்துவிட்டு அவர்கள் மரணித்த இந்த வாலிபருடைய இந்த மௌத்துக்காக 70,000 மலக்குமார்கள் சமூகம் அளித்தது மட்டுமல்லாமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர்களுடைய அந்த ஜனாசாவை மலக்குமார்கள் சுமந்து கொண்டு செல்கிறார்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வாலிபர் உலகத்திலே சாதனை படைத்த ஒரு வாலிபருடைய சம்பவத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமூகத்துக்கு விட்டு சென்றிருக்கிறார்கள். குறிப்பிட்ட ஒரு துறையில் மட்டுமல்லாமல் அல் குர்ஆனை திறந்து பார்த்தால் அங்கு சாதனை படைத்த அநேகமான இளைஞர்கள் யுவதியர்களுடைய வரலாறை எம்மால் காண முடியும் அல்லவா. சூரத்துல் கஹ்ஃபை பிரட்டி பார்த்தோம் என்றால் வக்கியானூஸ் என்ற மன்னன் ஷிர்க் திணிப்புக்கு எதிரான போராட்டத்திலே சில இளைஞர்களை ஈடுபடுத்துவதற்கு முயன்ற போது அவர்கள் ஒரு குகையை நாடி சென்றார்கள் அல்லவா. இன்னஹும் ஃபித்யத்துன், அவர்களும் வாலிபர்கள் தான். ஆனால் அல்லாஹ்வை உண்மையாக நம்பிய வாலிபர்கள் என்று குர்ஆன் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றது. ஈமானை பாதுகாப்பதற்காக உண்மையான ஈமானிய உணர்வோடு வாழக்கூடியவர்களுடைய சம்பவங்களை குர்ஆனிலே நாம் பார்க்கின்றோம் அல்லவா. நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவத்தை சூரா யூசுஃபிலே அல்லாஹ் அழகாக சொல்கின்றான் அல்லவா. வாலிபத்திலே தன்னுடைய கற்பொழுக்கத்தை பாதுகாத்து கொண்ட ஒரு வாலிபர் என்று குறிப்பிடுகின்றான் அல்லவா. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய மகனுக்கு அறிவுரை கூறிய அந்த அழகான அந்த அறிவுரைகளை ஒவ்வொரு தாய்க்கும் தந்தைக்கும் படிப்பினையாக தன்னுடைய பிள்ளைகளுக்கு எவ்வாறான நல்ல உபன்யாசங்கள் உபதேசங்கள் செய்யப்பட வேண்டும் என்பதை அழகாக லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய அருமை மகனுக்கு சொன்ன அந்த புத்திமதிகளை நாம் பார்க்கின்றோம் அல்லவா. இன்றைய இளைஞர்கள் அவர்களுடைய சீர்கேடுகள், அவர்களுடைய வழித்தவறல்கள், அசிங்கங்கள், அலங்கோலங்கள், இவைகளுக்குரிய அடிப்படை காரணம்
அல்லாஹ்வுடைய பயம் அவர்களிடத்தில் இல்லை. அல்லாஹ்வுடைய பயம் இருக்கும் என்றால் அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறானே, நாளை மறுமையிலே அல்லாஹ் எங்களை விசாரணை செய்வான் என்ற உணர்வு எந்த வாலிபருடைய உள்ளத்திலே இருக்குமோ, இப்படிப்பட்ட கட்டமாக இருந்தாலும் அவர் தான் தன்னுடைய பாவங்களிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வார். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைய வாலிபர்களை அவர்களை சீர்கெடுப்பதற்கான எத்தனையோ சாதனங்கள் இருக்கிறது என்று சொன்னாலும் உண்மையிலே மிகையாகாது. தொலைக்காட்சியை பற்றி அதிலிருந்து வரக்கூடிய திரைகள் இருந்துள்ள கதிர்வீச்சு 13 வயதுக்குட்பட்ட இந்த குழந்தைகளுக்கு அபாயகரமான ஒரு விளைவை ஏற்படுத்தி மூளை வளர்ச்சி குன்றி போவது மட்டுமல்லாமல் அறிவு வளர்ச்சிக்கு பாதிப்பு என்று அண்மையில் வெளியான ஒரு மெகசினுடைய இந்த செய்தியை பார்த்தோம் அல்லவா. புகைப்பழக்கம் ஒரு புள்ளி விபரத்தின்படி இன்றைய இளைய தலைமுறையினர் தான் 40% 15 வயதிலேயே புகைப்பழக்கத்துக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அருமை பெரியோர்களே, இன்றைய நவீன உலகத்திலே மனிதனுக்கு இன்றியமையாத பாவனை பொருட்களிலே ஒன்றுதான் இந்த கையடக்க தொலைபேசி. இதன் மூலமாக இன்றைய இளைஞர்கள், குறிப்பாக யுவதியர்கள் இதனை சரியான முறையிலே பயன்படுத்துகின்றார்களா, தேவைக்காக பயன்படுத்தப்படுகின்றதா, அல்லது அங்கு மியூசிக்கிலும் அங்கு இருக்கக்கூடிய இசைகளிலும் அவர்களுடைய காலங்கள் கழியப்படுகின்றதா? இதை விட ஒரு பயங்கரமான ஒரு பாவம், சில பாவங்கள் அது தீங்கு, அது தனி மனிதனோடு அது போய் சேர்ந்து விடும். சில பாவங்கள் இருக்கின்றது சமுதாயத்தை அழித்து நாசமாக்கி விடக்கூடிய மிகப்பெரிய மோசமான போதை பொருளுடைய பாவனைக்கும் இன்றைய இளைஞர்கள் அகப்பட்டிருக்கிறார்கள் என்றாலும் மிகையாகாது. கண்ணியமானவர்களே, அருமை பெரியோர்களே, மனிதனுடைய புத்திக்கு மிகவும் தீங்கு தரக்கூடிய இந்த மிக மோசமான மனிதனுடைய மானத்தை அதை இல்லாமலாக்கி உடலுடைய வலிமையை குன்றச் செய்து சிறுபிராயத்திலே நோயாளியாக அதிகமான மரணங்களுக்கு இந்த போதை பழக்கங்களும் ஒரு காரணியாக இருக்கின்றது. தீன், மார்க்கம், ஈமான், இஸ்லாம் என்ற கேள்விக்குறி அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய பயம் இல்லை, தொழுவதற்கு நேரம் கிடையாது, சொர்க்கம் நரகம் ஒன்று இருக்கிறது என்ற இந்த உணர்வு கூட இல்லாமல் இன்றைய சில இளைஞர்களுடைய நடவடிக்கைகள் இருக்கின்றது. எம்முடைய கடமை என்ன? இதனை இல்லாதொழிப்பதற்காக உலமாக்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள், நிர்வாகிகள், தஅவாவுடைய அமைப்புகள், புத்திஜீவிகள் இதனை இல்லாமல் ஒழிப்பதற்காக முயற்சி எடுக்கவில்லை என்றால், கடமையை செய்ய தவறினோம் என்றால் மோசமான ஒரு சமுதாயத்தை எதிர்காலத்திலே எம்மால் காண முடியும். குறிப்பாக பெற்றோர்களே, எங்களுடைய பிள்ளைகளுடைய விடயத்திலே ஒவ்வொருவரும் நாங்கள் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். பிள்ளைகள் அல்லாஹ் நமக்கு தந்த மிகப்பெரிய ஒரு அமானித சொத்துக்களாக இருக்கிறார்கள். 100 வருடத்துக்கு பிறகு கூட ஒரு மனிதன் அமானிதமாக ஒன்றை தந்துவிட்டு அதனை எங்களிடம் திருப்பி கேட்டால் அதனை எப்படி தந்தானோ இதே விதமாகத்தான் அதனை நாங்கள் திருப்பி கொடுப்பது எங்களோட கடமை அல்லவா? அல்லாஹ் இந்த குழந்தைகளை மாசற்ற குழந்தைகளாக, பாவமே தெரியாத பிள்ளைகளாக நம்முடைய கரத்திலே பிள்ளைகளை தந்து இந்த அமானிதங்கள், அல்லாஹ்வுடைய அமானிதங்கள், பிள்ளை செல்வங்கள் மரணிக்கும் போது கூட எந்த ஒரு பாவமும் இல்லாதவர்களாக இந்த பிள்ளைகளை மாற்றுவதுடைய மிக முக்கியமான ஒரு பங்களிப்பு பெற்றோர்களே
எம்முடைய பொறுப்பிலே இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் நாளை மறுமையிலே ஒவ்வொரு வருடத்திலும் அவர்களுடைய பொறுப்பை கேட்பார். ஒரு குடும்ப தலைவனிடத்திலே உன்னுடைய மனைவி மக்களை எப்படி வழி நடத்தினாய் என்று அல்லாஹ் அவனிடம் விசாரணை செய்வார். ஒரு பெண்ணிடத்திலே உன்னுடைய பிள்ளைகளை எப்படி நீ வளர்த்தாய் என்று ஒவ்வொரு தாயிடத்திலும் விசாரணை செய்ய இருக்கிறார். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, அருமை பெரியோர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்றைக்கு எங்கட இந்த காலத்திலே மிகவும் ஒரு பயங்கரமான ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நெருப்பு தணலை உள்ளங்கையில் வைத்திருப்பதை போன்று அதை விட கடினமாக பிள்ளைகளுடைய விடயத்திலே கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு ஒவ்வொரு பெற்றோருடைய தலையாய கடமை. எங்கட பிள்ளைகள் எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வருகிறார்கள், யாரோடு பழகின்றார்கள், அவர்களுடைய கையடக்க தொலைபேசியிலே என்ன இருக்கின்றன, அவர்களுடைய எப்படி தொழுகைக்கு நேரம் கொடுக்கின்றார்களா, விக்ரு செய்கின்றார்களா, அல்லாஹ்வை ஞாபகம் கூறுகின்றார்களா, இவர்கள் தொழுகைக்காக நேரத்துக்கு சென்று கொண்டிருக்கிறார்களா என்று ஒவ்வொரு பெற்றோரும் கண்ணும் கருத்துமாக இருந்தால் மிக மோசமான இந்த பயங்கரமான போதை பொருளுடைய இந்த பயங்கரத்திலிருந்து எங்கட பிள்ளைகளை மீட்டி எடுப்பது, பாதுகாப்பது பெற்றோர்களே எம்முடைய கடமை என்பதை மறந்துவிடக்கூடாது. எனவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய மிக பெரும் கிருபையினால் எங்களுடைய அத்துணை குற்றம் குறைகளை மன்னிப்பானாக. யா அல்லாஹ், எம்முடைய குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக. எம்முடைய தாய் தந்தையர்கள், மூமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவரையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், முஸ்லிம்களாக வாழ்ந்து முஸ்லிமாக மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. மௌத்துடைய நேரத்தில் யா அல்லாஹ் கலிமாவோடு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற இந்த உயர்ந்த திருக்கலிமாவுடைய மக்கள் மௌத்தை தருவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பிள்ளைகள் அமானிதங்கள் அதனை எப்படி தந்தாயோ அதே விதமாக மாசற்ற பிள்ளைகளாக உன்னுடைய கரத்திலே தருவதற்கு யா அல்லாஹ் இந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தருவாயாக. எங்களுடைய பிள்ளைகளை நாளை மறுமையிலே சொர்க்க வாலிபர்களுக்கு தலைவர்களாக ஆக்குவாயாக. பூரா முஸ்லிமான மூமினான ஆண்கள் பெண்கள் அனைவருடைய எல்லா குற்றம் குறைகளையும் யா அல்லாஹ் நீயே மன்னித்தருள்வாயாக. இந்த நாட்டிலே யா அல்லாஹ் நல்ல நிலைமையை நீ உண்டாக்குவாயாக. யா அல்லாஹ், உன்னுடைய மேலான கிருபையினால் எங்களுடைய துஆக்களை கபூல் செய்து கொள்வாயாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.